ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் சமந்தா மேம்க்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆகி முடிஞ்சிருக்கு. அந்த மேரேஜை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலும், ஆக்டர் பூனம் கவுர் வந்து பேசுனது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் பூனம் கவுர் வந்து நெஞ்சிருக்கும் வரை, வெடி படத்தில் அந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு அதன் மூலமாக இன்னொரு குடும்பத்தை உருவாக்கி யாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. பலவீனமான மனிதர்களை ஈஸியாக பணத்தின் மூலம் விலக்கி வாங்கிடலாம். ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற மனிதர்களை ஈஸியாக குழப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தை அழிக்கிறது மூலமாக கிடைக்கிற சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாகட்டும், அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்காது. நீங்கள் என்னதான் ஒரு பெரிய பணக்காரையாக இருந்தாலும் ஒரு ஒரு குடும்பத்தை அழிச்சு வர சந்தோஷத்தை யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அது யாருக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்காது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூனங்கம் கவுர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க இன்டெரக்டாக சமந்தாவை தான் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், இதை அவங்க வந்து டைரெக்டாக சொல்லாமல் ஒரு காமன் ட்வீட்டாக போட்டிருக்காங்க. சமந்தா மேம் வந்து ராஜ் நெடிமோர் அப்படிங்கிற டைரக்டரை டிசம்பர் 1 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேலு டிசம்பர் 4 வந்து நாக சைத்தன்யா தன்னுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியை ரொம்ப கிராண்டாக ஃபாரினில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேல அவங்களுடைய ஆனிவர்சரிக்கு அப்புறமேல தன்னுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி ரெண்டு பேருமே ரொம்ப பொயட்டிக்காக ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபிதா துலிபாலா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. சமந்தா மேம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜை பற்றி யாரும் நெகட்டிவிட்டியே பரப்பாதீங்க. தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, ஆனால் நெகட்டிவிட்டியை பரப்பாதீங்க. நான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறமேலு எனக்கான நான் வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் நான் சந்தோஷமாக பயணிக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் லெட் மீ டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நாக சைத்தன்யா சார் பண்ணின அதே தப்பு தான் இப்போ சமந்தா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பணத்தின் மூலமாக ரெண்டு பேரும் தங்களுக்கு பிடிச்சதை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசிப்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.